வகுத்து. தற்பொழுது ப. சிதம்பரம் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். காட்சியெல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த செய்திகளெல்லாம் உங்களுடைய டெல்லி நிருபர்களுக்கு அனுப்பியிருப்பார்கள். அந்த தேர்தல் அறிக்கையை பற்றிய ஒரு ஊடக சந்திப்பு. தேர்தல் அறிக்கையிலே நியாயம், நீதி என்பதை வலியுறுத்தி பல கருத்துக்கள், பல உறுதிகள், பல உத்தரவாதங்கள் தரப்பட்டிருக்கின்றன. நியாயம், நீதி என்பது பல வகைப்பட்டது. அதிலே முக்கியமான வகைகள் சமூக நீதி, அரசியல் நீதி, பொருளாதார நீதி. Social justice, political justice, economic justice. இந்த தேர்தல் அறிக்கை இந்த 3 நீதிகளையும் வலியுறுத்தி 10 அத்தியாயங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. முதல் 5 அத்தியாயங்கள் ஐந்து பொருள்களை பற்றிய அத்தியாயங்கள். முதலில் எக்விட்டி, அதாவது சமம். இரண்டாவது யூத், இளைஞர்கள். மூன்றாவது விமென், பெண்கள். நாலாவது ஃபார்மர்ஸ், வேளாண் மக்கள். ஐந்தாவது ஒர்க்கர்ஸ், தொழிலாளர்கள். பிறகு 6ஆம் அத்தியாயத்திலிருந்து 10ஆம் அத்தியாயம் வரை அரசியல் சாசனத்தை காப்போம் என்பது முதல் அத்தியாயம். பொருளாதார கொள்கை என்பது 7வது அத்தியாயம். சமஷ்டி அரசு முறை என்பது 8வது அத்தியாயம். தேச பாதுகாப்பு, உள்நாட்டு பாதுகாப்பு என்பது 9வது அத்தியாயம். சுற்றுச்சூழல் என்பது 10வது அத்தியாயம். இவற்றை எல்லாம் வகைப்படுத்தி வகுத்து உறுதிமொழிகளை தந்திருக்கிறோம். இன்றிருக்கும் அவல நிலைமையை எல்லாம் படம் பிடித்து காட்டியிருக்கிறோம். அந்த அவல நிலைமைகளை எல்லாம் களைவது என்று எங்களுடைய கருத்துக்கள், யோசனைகள், பரிந்துரைகளை சொல்லியிருக்கிறோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இவற்றை நிறைவேற்றுவோம் என்று உறுதி கூறுகிறோம். இந்த தேர்தல் அறிக்கையை நீங்கள் படித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். என்னால் அதை உங்களுக்கு அனுப்ப முடியும். சாஃப்ட் காப்பி இமெயில் மூலமாக அனுப்ப முடியும். தேவைப்பட்டால் சொல்லுங்கள், அனுப்புகிறேன். செய்தி பத்திரிகைகள் இதை விரிவாக வெளியிட்டிருக்கின்றன. ஒரு தமிழ் பத்திரிகை தினகரன் இதை நல்ல முறையிலே மொழிபெயர்த்து பல பகுதிகளை வெளியிட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே நீங்கள் கேள்விகள் கேட்டால் நான் பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன். கதாநாயகனா கதாநாயகியெல்லாம் நான் திரைக்கதை எழுதுறதில்லை. ஆனால் தேர்தல் அறிக்கை முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். தேர்தல் அறிக்கையை சுற்றித்தான் எங்களுடைய பரப்புரை இருக்கும். தேர்தல் அறிக்கையிலே சொன்ன கருத்துக்களுக்கு எதிராக கருத்துக்களை வரவேற்கிறோம். எங்கள் தேர்தல் அறிக்கையில சொன்ன கருத்துக்கள், பல கருத்துக்கள் பாரதிய ஜனதா கட்சி உடன்படாது என்று எனக்கு தெரியும். உதாரணமாக ஃபெடரலிசம், சமஷ்டி அரசு அமைப்பு என்ற அத்தியாயத்தில், அந்த அத்தியாயத்தில் 12
12 வாசகங்கள் இருக்கின்றன. உண்மையிலேயே பாரதிய ஜனதா கட்சிக்கு சமஷ்டி அரசு அமைப்புல நம்பிக்கை இருந்தா நான் கேட்கிறேன், இந்த 12ல் எதிலே உடன்படுகிறீர்கள்? இன்னைக்கு நான் அறுதிட்டு சொல்கிறேன், 12லையும் உடன்பட மாட்டாங்க. 12லையும் உடன்பட மாட்டார்கள் என்று நான் சொல்வதற்கு காரணம், அவர்கள் இந்த சமஷ்டி அரசு அமைப்பு, சமஷ்டி அரசு முறையை எதிர்ப்பவர்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.